பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஆரம்பிக்கணும், எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதணும், விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ் எனக்கு டிஎம்ல கேட்ட கேள்விகள். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற விதமா இந்த வீடியோ நிச்சயமா இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா புரியும். முதல்ல நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னது, எப்படி நமக்கு வேணுங்கிற விஷயத்த எழுத்து மூலமா எழுதுறது, நம்ம ஆசைப்படுற விஷயத்த நம்ம ப்ராப்பரா எப்படி விஷுவலைஸ் பண்றது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது காமனா நடக்கிற மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம், மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது டெய்லி ரொட்டீனா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் கடைசியா நான் என்னோட ஒரு சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இங்க ஷேர் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னது? மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களோட செயல்கள், இது எல்லாத்தையும் ஒரே டார்கெட்டை நோக்கி, ஒரே கோலை நோக்கி கொண்டு போறது தான் மேனிஃபெஸ்டேஷன். உதாரணத்துக்கு குண்டா இருக்கிற 2 பேர் ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த 2 பேரும் உட்கார்ந்து பக்காவா பிளான் பண்றாங்க. டெய்லி ரொட்டீன் டயட் என்னெல்லாம் எடுக்கணும், டெய்லி ரொட்டீன் ஒர்க் அவுட் பிளான் என்னெல்லாம், கார்டியோ எப்பெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், HIIT இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஒரு பிளான் போடுறாங்க. அதுல ஒருத்தர் இந்த பிளானை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு. டெய்லி ஜிம்முக்கு போறாரு, டயட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்றாரு, கார்டியோ பண்றாரு, HIITயும் ப்ராக்டிஸ் பண்றாரு. இன்னொருத்தர் எழுதி வச்சதோட சரி, டைம் கிடைச்சா ஜிம்முக்கு போறாரு, முடிஞ்சா டயட் பிளான் பண்றாரு, கார்டியோ எப்பமாவது பண்றாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு 2 பேரும் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது யாரோட உடம்பு நல்லா இருக்கும், யாரோட உடம்புல எந்த மாற்றமுமே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் பிளான் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அவங்களோட பிசிக் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கும். இன்னொருத்தர் அவரோட பிசிக் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். இதுக்கு காரணம் இவர் ஜஸ்ட் ஆசைப்பட்டாரே தவிர இவர் அதுக்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கல, இவர் அதுக்குண்டான எந்த ஆக்ஷன்லையும் இறங்கல. இப்படிதான் இந்த யூனிவர்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும், இந்த பிரபஞ்சம் இப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்குண்டான ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ரிசல்ட்டும் கிடைக்காது. நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி தெளிவா எழுதுறது, எழுத்தின் மூலமா நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு என்ன ஆசை, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா எழுதணும். நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு எழுதினா மட்டும் போதாது. நீங்க எழுதுறத ஆல்வேஸ் நிகழ்காலத்துல எழுதணும், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். நான் ஒரு 2 BHK வீடு ஆல்ரெடி வாங்கிட்டேன். என்னோட 2 BHK வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. என்னோட ஹால் சைஸ் இது, என்னோட பெட்ரூம் சைஸ் இது. நான் கார் பார்க்கிங்கோட ஒரு வீடு வாங்கியிருக்கேன். இந்த வீட்டை இந்த டேட்ல நான் பால் காய்ச்சிட்டேன். இதுல என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்து போறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா, அதுவும் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இந்த டீட்டெயில் எல்லாமே எழுதிட்டு டெய்லி அந்த ஒரு டைரியை எடுத்து உங்களுக்கு நீங்களே படிங்க. நீங்க படிக்கும் போது இதை பிரபஞ்சம் கேட்க ஆரம்பிக்கும். இதை நீங்க டீட்டெயிலா ஒரு வரியும் விடாம டீட்டெயிலா படிக்க பிரபஞ்சம் அப்படியே கேட்க ஆரம்பிக்கும். இந்த விஷயம் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஃபீட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஃபீட் ஆக ஒரு நாள் இது உண்மையாகவே உங்க வாழ்க்கையில கிடைச்சிரும். நீங்க இப்படி எழுதுறதோட மட்டும் நிறுத்தாம டெய்லி உட்கார்ந்து நீங்க எழுதின விஷயங்களை நீங்க டீட்டெயிலா மறுபடியும் படிங்க. நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க முறையிடுற மாதிரி. உங்களுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறத நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவா சொல்ற மாதிரி படிங்க. அப்படி படிக்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கேட்க ஆரம்பிக்கும். அடுத்தது, நம்ம ஆசைப்படுற விஷயத்த நம்ம விஷுவலைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட கனவான அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீட்டெயிலா எழுதி வச்சுட்டீங்க. அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்துட்டீங்க. அந்த எழுத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்போ அந்த வைப்ரேஷனை நீங்க உங்க மனசார ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு அமைதியான சூழல்ல உட்காந்து கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வீடு, இல்ல நீங்க கட்டணும்னு நினைக்கிற ஒரு வீடு எந்த இடத்துல அமையணுமோ அந்த இடத்துல
உங்களை நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்க போய் நின்ன மாதிரி மனசுக்குள்ள இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. அந்த வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியும், ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் சைடில் செவுரு வளர்த்த மாதிரியும், ஸ்லாப் ஒர்க் போடுற மாதிரியும், டைல்ஸ் பதிக்கிற மாதிரியும், உள்ள ஃபுல்லாக ஃபர்னிஷிங் பண்ணுற மாதிரியும், எல்லா ஃபர்னிச்சர் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சற மாதிரியும், குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு குடியேற மாதிரியும் மனசார ஃபீல் பண்ணுங்க. குடியேறினதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் நீங்க டே டு டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும், சாயங்காலமா உட்காந்து குடும்பத்தோட டிவி பார்க்குற மாதிரியும், குடும்பத்தோட உட்காந்து பேசுற மாதிரியும், இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே ஒரு வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபீட் ஆக ஆரம்பிக்கும். ஃபீடாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரியாலிட்டி நம்ப ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது ரியாலிட்டி எது இமேஜினேஷன் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் தெரியாது. நீங்க எதை ஃபீட் பண்றீங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் ரியாலிட்டின்னு நம்ப ஆரம்பிக்கும். அது ரியாலிட்டி நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற காமன் மிஸ்டேக். இது வரைக்கும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும், அதை ப்ராப்பராக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக், இது எனக்கு உண்மையிலே நடக்குமா, நான் இப்படி வேண்டிட்டா மட்டும் போதுமா, எனக்கு தன்னால் எல்லாமே நடந்துருமா, இது உங்களோட லிமிட்டிங் பிலீஃப். இந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். இந்த டவுட் இருந்தால் மேபி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகலாம், இல்லை ஒருவேளை நடக்காமலே கூட போகலாம். உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்க்கு நான் ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறேன், கனெக்ட் ஆக முடியுதான்னு பாருங்க. நீங்க ஒரு மாமரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு மாங்கன்னை வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க, வச்சுட்டு நிலத்தை பதப்படுத்துறீங்க, நிலத்தை தோண்டி விட்டுட்டு உரெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊத்துறீங்க. அப்புறம் அந்த மாங்கன்னை கொண்டு போய் நட்டு வைக்கிறீங்க. நட்டு வச்சுட்டு ஒரு வாரம் தொடர்ந்து தண்ணி ஊத்துறீங்க, ஆடு மாடு எதுவும் வந்து மேயாம பாத்துக்கிறீங்க, பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன செடி கூட முளைக்கல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, மண்ணை மறுபடியும் தோண்டி வேற எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. நீங்க அந்த மண்ணை தோண்டி வேற எக்ஸ்போஸ் பண்ணதுனால இன்னும் ஒரு வாரத்துல அந்த செடி தன்னால பட்டு போயிருது. இத மாதிரிதான் உங்களோட சந்தேகம் அப்படிங்கறது அந்த மாங்கன்னோட வேற தோண்டி பாக்குற மாதிரி. அந்த தப்பை மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உங்களோட செயல்கள்ல இறங்க, மற்ற எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான நேரத்துல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது டெய்லி ரொட்டீன் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன். மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டெய்லி ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவா இருக்க போறது இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்த நீங்க ஒரு நாளைக்கு எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல இனிஷியலா பண்ணா கூட போதும். நாளடைவில் ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கிராட்டிடியூட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் சொல்றாங்க, நான் எந்த விஷயத்துக்கு கிராட்டிடியூட் சொல்றது, நான் இன்னும் எந்த விஷயத்தையும் அடையலை அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்க கிராட்டிடியூட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு ஒரு ஃபோன் மாத்திருக்கலாம், அந்த ஃபோனுக்கு கூட சொல்லலாம். நீங்க காலையில ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டுருப்பீங்க, அந்த பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம். மேபி நேற்று இரவு நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்க, அந்த தூக்கத்துக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளா இருந்திருக்கலாம், அதுக்காக கூட நீங்க நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி நன்றி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்ச ஒரு 3 விஷயத்துக்காக தினமும் நன்றி சொல்ல பழகுங்க. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிற விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டு நன்றி சொன்னீங்க அப்படின்னா நீங்க வேண்ட எல்லா விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா அது நீங்க நன்றி சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளா பார்க்கும். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது விஷுவலைசேஷன். நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்த தினமும் ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இமேஜா மட்டும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஓடக்கூடாது. அந்த இமேஜ் போகும்போது நீங்க ஒரு இமேஜையும் ஒரு சீனையும் நீங்க உங்க மனசார ஃபீல் பண்ணும். அந்த ஃபீலிங் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் தன்னால நடக்கும்.
அடுத்தது அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றும். அதாவது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை கூட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த அஃபர்மேஷன் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அந்த அஃபர்மேஷனை நான் சொல்றேன். இந்த அஃபர்மேஷனை நீங்க டெய்லி நிச்சயமா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்கிறேன். இந்த பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நான் தகுதியானவன். எனக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் விஷயங்களை இந்த பிரபஞ்சம் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த மூணு சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன். இதை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஒரு அஃபர்மேஷனுக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த 3 அஃபர்மேஷன்ல நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடிட்டே இருக்கும். இப்போ நான் ஷேர் பண்ண போறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட 14 வயசு இருக்கும். அப்போ என்னுடைய அப்பா தவறிட்டாரு. அந்த டைம்ல எங்களோட வீட்டுக்கு வருமானம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இருந்தது. நான் கரெக்டாக 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரிசல்ட் வரல. நான் ஆசைப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனால என்கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. என்னோட படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் ஒரு 2 வீலர் ஷாப்ல மெக்கானிக்கா வேலை பார்க்கறது. ஆனாலும் என் மனசுக்குள்ள இருந்த ஒரே ஒரு லட்சியம் நான் டிப்ளமோ படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எதிர்பாராத விதமா என்னோட சொந்தக்காரங்க மூலமா நான் டிப்ளமோவும் கம்ப்ளீட் பண்ணேன். அன்னைக்கு டேட்ல எங்க வீட்டுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆனா அந்த டைம்லயே கிட்டத்தட்ட 60,000-70,000 மேல செலவாச்சு நான் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணேன். இது என்னோட வாழ்க்கையில நடந்த மேனிஃபெஸ்டேஷன். என்னோட படிப்பை முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம்லாம் கிடைக்கல. வெறும் 800 ரூபாய் சம்பளத்துல தான் என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். அந்த 800 ரூபாய் சம்பளத்துல நான் வீட்டு வாடகையும் கொடுக்கணும், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான செலவையும் நான் தான் பார்த்துக்கணும். அந்த 800 ரூபாய் வாங்கும் போதும் என்னோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு துளி கூட குறையாம இருந்தது. நானும் என் தாயாரும் எப்பெல்லாம் வீட்டு வாடகை கொடுப்போமோ அப்பெல்லாம் எங்க மனசுக்குள்ள நாங்க ஸ்ட்ராங்கா நினைச்ச ஒரு விஷயம், கூடி சீக்கிரம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது தான். 800 ரூபாய் சம்பளத்துல இருந்து படிப்படியா என்னோட சேலரி ஏறிச்சு. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் சம்பளம் வரும்போதே நான் சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டேன். அது என்னுடைய 2வது மேனிஃபெஸ்டேஷன். 2008ல நான் என்னோட வீடு வாங்கினேன். 2016ல நான் என்னோட 2வது வீடு வாங்கினேன். 2019ல நான் என்னோட 3வது வீடு வாங்கினேன். 2025ல என்னோட 4வது வீடு வாங்கினேன். இதுல ஒரு சில வீடுகளை நான் விற்கவும் செஞ்சுட்டேன். இன்னைக்கு நான் குடியிருக்கிற வீட்டோட விலை நான் ஜஸ்ட் பெருமைக்காக சொல்லல, மேனிஃபெஸ்டேஷன்ல என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதனாலதான் சொல்றேன். நான் இப்போ குடியிருக்கிற வீடு 1.25 crores. வெறும் ஒரு 800 ரூபாய் சம்பளத்துல இருந்து 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வாங்குற அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷனை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா நான் அச்சீவ் பண்ணதை விட பல மடங்கு உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். நான் இந்த வீடியோ போடுறதுக்கும் நான் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமே அதுதான். என்ன மாதிரி நிறைய பேர் லைஃப்ல கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்னோட வீடியோ ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும், என்னோட வீடியோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், என்னோட வீடியோ அவங்க வாழ்க்கையில ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் என்னோட இந்த யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டா பேஜே ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணி எனக்கு தேவையான விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நிச்சயமா இது எல்லாத்தையுமே நீங்களும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. உங்களாலையும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அடைய முடியும். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு முழுசா நம்புறேன். மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கிற யாரா இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை முழுசா பார்த்து அதுக்கப்புறம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்துல உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.